அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அருமையாக இருக்கும் ஸ்நாக்ஸ் ரெசிபி. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சூயாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பாயில் பண்ண உருளைக்கிழங்க மசிச்சு நான் சேர்த்துருக்கேன். 1 வெங்காயம், 1/4 கப் கார்ன் சேர்த்துக்கங்க, 1/4 கப் கேப்சிகம், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், கொஞ்சம் மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க. ஒரு டோ மாதிரி கொண்டு வரணும். உருளைக்கிழங்குல தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆயிலில் போட்டோன்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டிக்கிடலாம். சென்டரில் இந்த மாதிரி அழுத்தி விட்டு மொசரல்லா சீஸ் க்யூப்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை டிப் பண்ணிடலாம். இங்கே எக் இருந்தால் கூட அதையும் பீட் பண்ணி அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதை பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால்ஸை அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ள சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சூயாகவும் இருக்குங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ குக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணையில் அருமையாக இருக்கும். சீஸ் பால்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணனால தான் நல்லா சீஸ் மெல்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.